வெல்கம் பேக் டு ரிக்ஸ் ஒன் ஒன். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால், நம்ம வந்துட்டு ஷார்ட்ஸ்லலாம் மற்றவங்க போட்டிருக்க அந்த வீடியோவோட அந்த சவுண்டை யூஸ் பண்ணி நம்ம ஷார்ட்ஸ் மேக் பண்ணி போடுவோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி நல்ல ட்ரெண்டிங்கான அந்த சவுண்டெல்லாம் யூஸ் பண்ணி நம்ம ஷார்ட்ஸ் போடும்போது, நம்மளோட ஷார்ட்ஸ்க்கு வந்துட்டு ஓரளவுக்கு நார்மலாக போகிற வியூஸை விட இன்னும் கூடுதலாக கொஞ்சம் வியூஸ் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால நம்ம அந்த சவுண்டை வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி யூஸ் பண்ணுறது ஒரு பெனிஃபிட் என்னன்னா, வியூஸ் கொஞ்சம் அதிகமாக போகும். பட் அதில் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, ஒருவேளை உங்களுக்கு வியூஸ் வந்து நல்லா போயிட்டு இருக்கு, நீங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருக்கீங்க அப்படின்ற அந்த நேரத்தில் திடீர்னு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ஒரிஜினல் ஓனர் வந்து அவங்க சவுண்டோட ஓனர் வந்துட்டு அவங்க ரீமிக்ஸ் பண்ணுறதுக்கான அந்த ஆப்ஷனை ஆஃப் பண்ணிட்டாங்க. இல்ல அவங்க அந்த வீடியோவ அவங்க பேஜ்லேருந்து அன்லிஸ்ட்ல போட்டாங்க, இல்ல டெலீட் பண்ணிட்டாங்க அப்படின்னா, நீங்க அந்த சவுண்ட வந்து யூஸ் பண்ணி நீங்க மேக் பண்ணியிருக்கீங்க இல்லையா? உங்களோட ஷார்ட்ஸுமே உங்களுக்கு வந்துட்டு எவ்வளோதான் வியூஸ் போயிருந்தாலும், அ நல்லா ட்ரெண்டிங்கில போயிட்டே இருந்தாலும், அந்த டைம்ல அந்த ஷார்ட்ஸ் வந்துட்டு உங்களுக்கு அன்லிஸ்டட்ல போயிடும். 30 டேஸ்ல வந்துட்டு யூடியூபே அத வந்துட்டு ரிமூவ் பண்ணிடும் அந்த ஷார்ட்ஸ. இது வந்துட்டு நீங்க ஷார்ட்ஸ் மேக் பண்ண உடனே தான் நடக்கும் அப்படின்ட்டுலாம் கிடையாது. நீங்க வந்துட்டு அந்த சவுண்டு மத்தவங்களோட சவுண்ட யூஸ் பண்ணி நீங்க ஷார்ட்ஸ் மேக் பண்ணி, அ நல்லா நீங்க வந்து உங்களோட பேஜ் வந்து நல்லா ரீச் ஆகியிருப்பீங்க. அதனால நெறைய வியூஸ் போயிருக்கும். நெறைய சப்ஸ்கிரைபர் கவுண்ட் வந்திருக்கும். நீங்க இந்த மாதிரி ஒரு ஷார்ட்ஸ் போட்டோம் அப்படிங்கிறதையே மறந்தும் கூட இருப்பீங்க. ஸோ, அவ்ளோ நாள் கழிச்சு கூட இந்த மாதிரி பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதாவது 1 இயர் கழிச்சு, 6 மாதம் கழிச்சுலாம் கூட இந்த மாதிரி பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ, அதுக்கான எக்ஸாம்பிள வந்துட்டு நான் இங்க சைட்ல காட்டியிருக்கேன். பாருங்க. என்னோட ஷார்ட்ஸ் வந்துட்டு ஒரு 3 ஷார்ட்ஸ் இந்த மாதிரி எனக்கு மெயில் வந்திருந்துச்சு. இந்த மாதிரி உங்களோட ஷார்ட்ஸ் வந்து மியூட்ல இருக்கு. உங்களுக்கு தேவைப்பட்டா உங்களோட அந்த வீடியோவ வந்துட்டு டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. 30 டேஸ்ல வந்துட்டு ஆட்டோமேட்டிக்கா இந்த வீடியோ வந்து டெலீட் பண்ணப்படும் யூடியூபால அப்படின்னு சொல்லிட்டு வந்திருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் செக் பண்ணி பார்க்கும்போது, இந்த மாதிரி ஒரு 3 ஷார்ட்ஸ் வந்துட்டு அந்த சவுண்ட் மட்டும் மியூட் ஆயிட்டு இருக்கு. ஸோ எல்லாருமே முடிஞ்ச வரைக்கும் உங்களோட ஓன் வாய்ஸ் வச்சு உங்களோட ஓன் கன்டென்ட்டாவே போடுங்க. அதுதான் நம்மளுக்கு லைஃப் டைம் நம்மளோட சேனலுக்கு வந்துட்டு எந்த பிரச்சனையும் இல்லாம இருக்கும். இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பிகினர்ஸா இருக்கிறவங்களுக்கு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. அப்படியே நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. இதே போல யூஸ்ஃபுல்லான அடுத்த வீடியோல பார்க்கலாம். நன்றி.